பல பிரச்சனைகளை வந்து டீசல் பையஸுக்கு கொடுத்தது. அது நம்ம இனோவா கிறிஸ்டாலாம் பார்த்தீங்கன்னு வைங்க, அப்படியே உருட்டி 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 வண்டியை 14ல் வச்சிருப்பேன் மைலேஜ். திடீர்னு அந்த சிம்பிள் உள்ள எரியும், குபுகுபுன்னு ஆர்பிஎம் ரைஸ் ஆகும். ஆர்பிஎம் ரைஸ் ஆகி ஆட்டோமேட்டிக்காக மைலேஜ் மறுபடியும் 12க்கு வந்துடும். அதுதான் எனக்கும் தெரியல ப்ரோ, அவர் என்ன பிளான் அவர் 2029 ஜெயிக்கணும், அதுதான் அவங்க பிளான். இப்போ அதை விட்டு நீங்கள் மற்ற பிளான் என்னன்னு கேட்டுட்டு இருக்கீங்க ப்ரோ. போகிற பக்கம் பார்த்தா அவர் மேலே சோஷியல் மீடியாவில் அவ்வளோ கோவம் இருக்குது ப்ரோ. சோஷியல் மீடியாவில் அவரை போட்டு துவச்சிட்டு இருக்காங்க. என்ன அதெல்லாம் பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்குன்றா. ஆனா நம்பியா பார்த்தாலே அடிக்கணும் போல இருந்துச்சு. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். வேணா பாரு வர தம்பி, யார முறைக்கிறா? ஆமா மச்சான், முறைக்கிற மாதிரி தான் இருக்கு. என்ன முறைக்கிற? எதுக்கு நான் திருப்பி முறைக்கிறேன்? எல்லாம் வாங்க அடிக்கிறது ஆல்சிக்கிறீங்க. வா 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 வா. வணக்கம் ஜிஎஸ் ஃபேம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு பாட்காஸ்ட் எபிசோடில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ப்ரோ வணக்கம். வணக்கம் வணக்கம் ப்ரோ. இந்த டீசலை காப்பாற்ற வந்து ஐசோபியூட்டனால்னு ஒன்று வருதாமா? என்ன சொல்கிறீங்க ப்ரோ? ஆல்ரெடி வந்து டீசல் வந்து திடீர்னு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக ரேவ் ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக ஆர்பிஎம் கம்மியாகுது. அந்த கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர், அந்த டெஃப் இதெல்லாம் வச்சதுலேருந்து இது என்ன எக்ஸ்ட்ரா பண்ணுமா இல்லை கம்மி பண்ணுமாங்க ப்ரோ? சொல்கிறேன் ப்ரோ. என்னன்னா டிபிஎஃப் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்து உங்களுக்கு தெரியும், பல பிரச்சனைகளை வந்து டீசல் பையஸுக்கு கொடுத்தது. அது நம்ம இனோவா கிறிஸ்டாலாம் பார்த்தீங்கன்னு வைங்க, அப்படியே உருட்டி 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 வண்டியை 14ல் வச்சிருப்பேன் மைலேஜ். திடீர்னு அந்த சிம்பிள் உள்ள எரியும், குபுகுபுன்னு ஆர்பிஎம் ரைஸ் ஆகும். ஆர்பிஎம் ரைஸ் ஆகி ஆட்டோமேட்டிக்காக மைலேஜ் மறுபடியும் 12க்கு வந்துடும். ஆனா போங்கடா, டீசல் பையர் நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறானுங்களே அப்படின்ற மாதிரி. இந்த ஃபியூல் பத்தி ஆக்சுவலா நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா நெக்ஸ்ட் 5 to 10 இயர்ஸ்ல இந்தியாவோட ஃபியூல் இண்டஸ்ட்ரியை மாத்திர பொட்டன்ஷியல் இதுக்கு ஆக்சுவலா இருக்கு. இமேஜின் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு 2035 ஒரு அசோக் லைலாண்ட் ட்ரக் டீசல் பங்குக்கு வருது. டிரைவர் டீசலை ஃபில் பண்ணுறாரு. என்ஜின் சவுண்ட் டீசல் மாதிரி தான் இருக்குது, டார்க் டீசல் மாதிரி தான் இருக்குது, மைலேஜும் டீசல் மாதிரி தான் கிட்டத்தட்ட இருக்குது. ஆனால் டேங்க்குள்ளே இருக்கிற ஃபியூவல் 100% டீசல் கிடையாது. அதில் ஒரு போர்ஷன் இந்தியன் ஃபார்மர்ஸ்ட்டு இருந்து வந்திருக்கு. இப்படிலாம் சொல்லுவோன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இந்தியன் ஃபார்மர்ஸ்ட் இருந்து வருது. இந்தியன் ஃபார்மருக்கு வந்து இன்கம், இந்தியன் ஃபார்மருக்கு நம்ம உதவிக்காரன் கொடுத்து தூக்கி விடுறோம் அப்படின்னு சொல்ற அளவுக்குலாம் வந்து இவங்க நல்லவங்களான்னு கேட்டிங்கன்னா அப்படி நல்லவங்க மாதிரிலாம் தெரியல. சரி, ஓகே. ப்ராக்டிக்கலாக வந்து ஃபார்மில் இருந்து இந்த ஐசோபியூட்டனால் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஃபேக்ட் இருக்குது. ஸோ அது எந்த அளவுக்கு வந்து ஃபார்மர்ஸ்க்கு நன்மை, எந்த அளவுக்கு பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு நன்மை, எந்த அளவுக்கு அரசாங்கத்துக்கு நன்மை, அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நன்மை அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம வீடியோக்குள்ளே போய் பேசுவோம். இது வந்து சுகர்கேன்லேருந்து வரும், அக்ரிகல்ச்சர் வேஸ்ட்லேருந்தும் வரும். அந்த ஃபியூவல் வந்து பார்த்தீங்கன்னா ஐசோபியூட்டனால் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? பட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஐசோபியூட்டனால் ரியலி டீசலை காப்பாற்றுமா? டீசல் வேற நிப்பாட்டுறன்னு வேற சொல்கிறாங்க, அதை இது காப்பாற்றி விடுமா அப்படின்ற ஒரு கேள்வி. அடுத்து இந்தியாவில் E20 மாதிரி டீசல் பிளெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்களா? அதாவது வந்து ஐசோபியூட்டனால் பிளெண்ட் பண்ணி D10, D20, D40, D50 அப்படின்னு கொண்டு போவாங்களா? நிதின் கட்கரி அவர் என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காரு? வேர்ல்டில் யாராச்சும் ஆல்ரெடி இந்த ஐசோபியூட்டனால் பிளெண்டை பயன்படுத்துகிறாங்களா? முக்கியமான விஷயம், பயோடீசலுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. நிறைய பேர் வந்து நான் ரீல் போட்டப்போ பயோடீசல் இதை கம்பேர் பண்ணி பேசுனீங்க, அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கலாம். விளையாட்டான ஒரு நோட்டில் இன்ட்ரோ ஸ்டார்ட் பண்ணாலும் கொஞ்சம் சீரியஸான ஒரு ஃபேக்டரை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டீசல் கார் வாங்கலான்ற ஒரு எண்ணம் இருக்குது, இல்லை ஆல்ரெடி நீங்கள் டீசல் கார் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் கவனிக்க வேண்டிய டாபிக் தான் இது. சாப்டர் 1, டீசல் உண்மையிலுமே செத்துட்ருக்கா? டீசல் ரியலி டையிங்கா அப்படின்னு கேள்வி வச்சா உங்களோட பதில் என்ன ப்ரோ? உண்மையிலுமே வந்து டையிங் தான் ப்ரோ. ஏன்னா நான் இன்னைக்கு வாங்கணும்னு நினைக்கிற காரில் டீசல் இல்லை. இன்னைக்கு நான் ஒரு ஷிஃப்ட்டில் டீசல் வாங்கி அதை என்ஜாய் பண்ணணும், மைலேஜும் தரும், எனக்கு எக்கனாமிக் அது நான் இஎம்ஐ பெருசாக பேர்டன் பண்ணி அதுக்கு நான் சம்பாதிக்கணுங்கிறது இல்லை. ஆனால் இன்னைக்கு அதில் டீசல் இல்லை. சரி, இன்னைக்கு டீசல்னு எடுத்தீங்கனாலே இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச ஆல்ட்ராஸ் தான் ஸ்டார்டிங்னு நினைக்கிறேன். ஆல்ட்ராஸ், அதுக்கப்புறம் வந்து கியால வந்து சோனட் ஒரு நல்ல மாடல் வச்சிருக்காங்க. ஆனா அதுவுமே என்ன பிரச்சனை, இந்த கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர், இந்த டெஃபோட பிரச்சனை வரனால டீசல் எடுக்கிறதுக்கு இன்னொரு இடத்துல பயமாவும் இருக்கு. ஆமா, முதல்ல எஃபிஷியன்ட்டா, அதாவது சிட்டியில ஓட்டினாலும் சரி, எங்க ஓட்டினாலும் சரி, பணத்தை மிச்சம் பிடிக்கணுமா டீசல் வாங்கிக்கலாம் அப்படின்ற இருக்கும். பவரும் இருக்கும், உங்களுக்கு பவரு, டார்க்கு, மைலேஜ் எல்லாமே கிடைக்கும். பட் இப்போ அப்படி இல்லை சூழ்நிலை. சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே என்ன வருதுன்னா, டீசல் டெட், ஈவி தான் ஃபியூச்சர், டீசல் முடிஞ்சிருச்சுன்னு மேக்ஸிமம் இதுதான் பார்க்குறோம். இது ரியாலிட்டியும் கூட. பட் நம்ம ரோட்டில் ஓடுற ட்ரக், பஸ், டிராக்டர்ஸ், மைனிங் எக்யூப்மெண்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் மிஷின்ஸ், இது எல்லாமே டீசல் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஆக்சுவலாக பேசஞ்சர் டீசல் சேல்ஸ் குறைஞ்சிருக்கலாம், பட் டீசலோட கன்சம்ஷன் இட் செல்ஃப் மேசிவாக தான் யூஸ் ஆகிட்டு இருக்கு ஸ்டில். காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் நான் சொன்ன விஷயங்கள், இந்த ஜென்ரேட்டர் முதற்கொண்டு டீசல் தான். ஸோ அப்படிங்கும் போது அந்த கன்சப்ஷன் இருக்க தான் செய்யுது. ஸோ ரீசன் என்ன அப்படின்னா, டீசல் இன்ஜின் மெஜாரிட்டியாக பயன்படுத்துவதற்கான காரணம் ஃபஸ்ட்டு எஃபிஷியன்சி,
அப்புறம் ஹையர் டார்க்கு, லாங் டிஸ்டன்ஸ் கேப்பபிலிட்டி, அப்புறம் ஃப்ரீட் டிரான்ஸ்போர்ட்ஸ்க்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும், எஃபிஷியன்ட்டாக இருக்கிறதுக்கு. ஏன்னா அதனால தான் டீசலை ஓவர் நைட்டு ரிமூவ் பண்ண முடியாது அப்படின்ற ஆணித்தனமான ஒரு விஷயமும் நம்ம நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம். இங்கே இம்ப்ரூவ் பண்ண தான் முடியும். அந்த இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்டோரி தான் ஐசோபியூட்டனால். டீசலில் எமிஷன் ஜாஸ்தியாக இருக்குது, ஃபுட் பிரிண்ட் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அதை வந்து குறைக்கிறதுக்கு இந்த ஐசோபியூட்டனால் உதவும். ஸோ டீசலை லாங் டர்ம் வச்சுக்கிறதுக்கு, டீசலை காப்பாற்றுறதுக்கு இந்த ஐசோபியூட்டனால் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உதவி கரத்தை நீட்ட போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்தியாவில் இன்றைக்கி என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா, குழந்தைகிட்ட கேட்டேன்னு கூட சொல்லிடுறேன். ஏன்னா இன்றைக்கி அந்த மாதிரி ஃப்ளாஷ் நியூஸ் ஓடிட்டு இருக்கு. க்ரூட் ஆயில் இம்போர்ட், நம்ம ஃபியூல் ரெக்யர்மெண்ட்லாம் ஹியூஜ் பர்சன்டேஜ் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ எங்கே இஷ்யூ நடந்தாலும், ஈரானாக இருக்கட்டும், ரஷ்யாவாக இருக்கட்டும், மிடில் ஈஸ்ட்டில் வார் நடந்தாலும் ஃபியூல் ப்ரைஸ் அஃபெக்ட் ஆகுது. கவர்மெண்ட்டோட ட்ரீம் என்னன்னா, ஃபியூல் இம்போர்ட் பண்ணுற கண்ட்ரியாக இருந்து நம்ம வந்து ஃபியூல் ப்ரொடியூஸ் பண்ணுற கண்ட்ரியாக மாறணும். ஏன்னா இதில் நம்ம சக்ஸஸ் பண்ணோம்னா ப்ரோ, குளோபலாக நம்ம வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் லீடராக நிற்போம். நான் உனக்கு டீசல் தரேன்டா, அந்த மாதிரி வந்து ஒரு டீசல், அதாவது நான் ஒரு தொழில்நுட்பத்தை கொடுத்துட்டேன்டா அப்படின்ற கர்வத்தோட நம்ம சொல்லலாம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனால் ஒரு பக்கம் வந்து பெட்ரோலில் போனாங்க, பயோடீசல்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிபிஜி இருக்குது, அதை பற்றி பேசுகிறேன், க்ரீன் ஹைட்ரஜன் அப்படின்ற விஷயத்துக்குள்ளெல்லாம் போகிறாங்க. இப்போது ஐசோபியூட்டனால். ஓகேங்களா, இந்த ஐசோபியூட்டனாலில் என்னெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்றத கொஞ்சம் கிளாரிட்டி எடுத்துப்போம். எத்தனால் சக்ஸஸுக்கு அப்புறம் கவர்மெண்ட் எடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் இதுதான். 20 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனால் பற்றி சொன்னால் நிறைய பேர் சிரிச்சிருப்பாங்க. கார் டேமேஜ் ஆகும், மைலேஜ் போயிடுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு E20 நார்மல் ஆயிருச்சு. ஆமாம், அது இந்த மாதிரி இன்ஜின் அடாப்ட் பண்ணுற மாதிரி அவங்க டெக்கை கொண்டு வந்துட்டாங்க. ஆல்ரெடி இருக்கிற கார்களும் சமாளித்து ஓடிக்கிட்டு தான் இருக்குது. பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணாலும் E20 ஃபோர்ஸபிளாக கொண்டு வந்தாச்சு. இப்போது இன்னைக்கு இந்தியா எத்தனால் பிளெண்டிங்கில் சக்ஸஸ் அச்சீவ் பண்ணினால, அப்போ நேச்சுரலி கவர்மெண்ட் என்ன யோசிக்கிறதுனா, பெட்ரோலுக்கு எத்தனால் ஒர்க் ஆனால் டீசலுக்கு என்ன ஃபியூலில் ஒர்க் பண்ணலாம், கூட வந்து என்ன பிளெண்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிப்போம். ஃபர்ஸ்ட் சாய்ஸ் எத்தனால தான் இருந்துச்சு. பட் ப்ராப்ளம் வந்ததுனால, ட்ரையல்ஸில் வந்து ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணனால அதை கைவிட்டுட்டாங்க. ஓகேங்களா, ஏன் எத்தனால் டீசலில் பிளெண்ட் பண்ணும்போது ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணுச்சு அப்படின்ற ஒரு கேள்வி வரும்ல ப்ரோ. ஏன்னா பெட்ரோலில் பிளெண்ட் ஆகுது, ஏன் டீசல் பிளெண்ட் ஆகுதுன்னு கேட்கும்போது, டீசல் என்ஜின் அண்ட் பெட்ரோல் என்ஜின் வந்து ரெண்டுமே டிஃப்ரெண்ட் என்டையர்லி. டீசல் ஃபியூல் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னா லூப்ரிகேஷன் கொடுக்கும், ஸ்டேபிள் கம்பஷனை கொடுக்கும், ஹை எனர்ஜி டென்சிட்டி இருக்கும். எத்தனாலுக்கு டீசலோட கம்பேரபிலிட்டி அப்படின்றது வீக்கராக இருக்குது. ப்ராப்ளம்ஸ் என்னன்னா, வாட்டர் அப்சர்வ் பண்ணக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது, பிளெண்டோட ஸ்டெபிலிட்டி வந்து அந்த அளவுக்கு ஸ்டேபிள் அல்ல, லூப்ரிகேஷன் இஷ்யூஸும் இருந்துச்சு. இதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனால் டீசல் பிளெண்டிங் லார்ஜ் ஸ்கேலில் ஒர்க் அவுட் ஆகலை ப்ரோ. அப்போ ரிசர்ச்சர்ஸ் வந்து அனதர் மாலிகுலர் சர்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. அங்கே தான் இந்த ஐசோபியூட்டனால் அப்படின்றது வந்திருக்கு. ஐசோபியூட்டனால்னா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் இல்லைங்க. சிம்பிளாக சொல்லணும்னா அது ஒரு ஆல்கஹால் ஃபியூல் தான். எத்தனால் ஃபேமிலியை சேர்ந்தது தான், ஒரே குடும்பம் தான், கூட்டு குடும்பம் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். பட் அதோட ஸ்ட்ராங்கர் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம் ப்ரோ. கம்பேரிசன், ஃபார் எக்ஸாம்பிள் மெத்தனால் எடுத்திங்கன்னா 1 கார்பன், எத்தனால் 2 கார்பன், ஐசோபியூட்டனால் போகும்போது 4 கார்பன் இருக்குது. ஸோ கார்பன் செயின் பெருசாக இருக்கிறதுனால ஐசோபியூட்டனால் உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா டீசல் அண்ட் பெட்ரோல் ஃபியூல் மாதிரி பிஹேவியரை கொண்டதாக இருக்கும். இது நமக்கு ஒரு மேஜர் அட்வான்டேஜ். அது கூடவே நமக்கு வந்து எத்தனாலை விட மோர் எனர்ஜி இருக்கும். வாட்டர் அப்சார்ப்ஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எத்தனாலை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி. அப்புறம் பெட்டர் ஸ்டோரேஜ், அப்புறம் பெட்டர் பிளெண்டிங் கேப்பபிலிட்டி, அப்புறம் வந்து ஃபியூல் கம்பேட்டபிலிட்டி. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பெட்டராக இருக்கிறனால வேர்ல்டு ரிசர்ச்சர்ஸ் ஆல்ரெடி இதுக்கு அட்டென்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஐசோபியூட்டனாலுக்கு. இந்தியா எப்படி இதை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ப்ரோ, இங்கே இன்ட்ரெஸ்டிங் பார்ட்டு, இந்தியாவுக்கு ரா மெட்டீரியல்ஸ் ஆல்ரெடி இருக்குது இதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. இதை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்னென்னா, இந்தியாவுக்கு ரா மெட்டீரியல்ஸ் ஆல்ரெடி இருக்குது ப்ரோ அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. சோர்ஸஸ் கேட்டிங்கன்னா சுகர் கேன், மொலாசஸ், கார்ன், ரைஸ் ஸ்ட்ரா, கிராப்போட ரெஸ்டியூ, பயோமாஸ் வேஸ்டேஜ், இதை வச்சு நம்மளால் வந்து இந்த ஐசோபியூட்டனால் ப்ரிப்பேர் பண்ண முடியும். இமேஜின் பண்ணுங்கள், இன்றைக்கி பேர்ன் பண்ணுற அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட் நாளைக்கு ட்ரக்குக்கு ஃபியூவலாக மாறலாம். அதுதான் லாங் டேர்ம் விஷனாக வச்சுருக்காங்க. சரிங்களா, சாப்டர் 7ல் நம்ம பேச போகிறது என்னென்னா, இந்த பயோடீசல்னு ஒன்று இருக்குது குளோபலாக. ஸோ பயோடீசலுக்கு இந்த ஐசோபியூட்டனாலுக்கு என்னப்பா வித்தியாசம்? நான் இந்த ரீல் போட்டிருந்தேன், நிறைய பேர் வந்து இந்த பிளெண்டாக பயோடீசல் நினச்சிக்கிட்டாங்க. பயோடீசலுக்கு இதுக்கு வந்து சம்மந்தம் இல்லை, இது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் இதில் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க. பயோடீசல் அப்படின்ற அதோட கோல் என்ன அப்படின்னா, டீசலை ரீப்ளேஸ் பண்ணுறது தான் அதோட கோல். ஓகேங்களா, ஸோ இது வந்து வெஜிடபிள் ஆயில், யூஸ்டு குக்கிங் ஆயில், அனிமல் ஃபேட்லேருந்து தயாரிக்கிறது தான் இந்த பயோடீசல். ஓகேங்களா, வேற ஐசோபியூட்டனால்னு போகிறீங்கன்னா இதோட கோல் வந்து வேற. இது டீசலோட கம்பஷனை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும். ஓகேங்களா, இது டீசலை ரீப்ளேஸ் பண்ணாது, அதோட கம்பஷனை இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சுகர் கேன், பயோமாஸ், கார்ன்லேருந்து தயாரிக்கப்படுது. ஸோ டிஃப்ரென்ஸ் என்னென்னா, பயோடீசல் என்ன சொல்லுதுன்னா டீசலை நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன்னு சொல்லுது, ஐசோபியூட்டனால் சொன்னால் டீசலை பெட்டராக பர்ன் பண்ண நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுது. ஸோ இது ஒரு ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். ஸோ பயோடீசல் வர்சஸ் ஐசோபியூட்டனோட கிளாரிட்டி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து ரினியூவபிள் டீசல்
அப்படின்றது ஒன்று இருக்குது. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரோ ட்ரீட்டட் வெஜிடபிள் ஆயில் அப்படின்றதும் சொல்கிறாங்க. இதெல்லாம் டீசலோட ஆல்டர்னேட்டிவ்ஸ் ப்ரோ. வேர்ல்டில் இப்போ பிக்கஸ்ட் டீசல் ஆல்டர்னேட்டிவ் என்னென்னா ரெனியூவபிள் டீசல். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ ட்ரீட்டட் வெஜிடபிள் ஆயில் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட அட்வான்டேஜஸ்னு பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் டீசல் மாதிரி ஹையர் சீட்டின் ரேட்டிங் உண்டு, கிளீனர் கம்பஷன், என்ஜின் மாடிஃபிகேஷன் ஆல்மோஸ்ட் இதுக்கு தேவையில்லை. ஸோ ப்ராப்ளம் என்னென்னா வெரி எக்ஸ்பென்சிவ், அதை லார்ஜ் ஸ்கேலில் டிப்ளை பண்ண முடியாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ப்ரோ? அதாவது வந்து டீசலோட ஆல்டர்னேட்டிவ் ஹையர் எக்ஸ்பென்ஸில் வந்துச்சு அப்படின்னா அந்த டீசலோட கேரக்டரே போயிடும்ல. ஆமாம், டீசலே வந்து நம்ம ஒரு எக்கனாமிக்கல் அப்படிங்கிற ஒரு இதை தானே பார்க்குறோம். பெட்ரோலில் ஸ்கிப் பண்ணி டீசல் போகிறது எதுக்கு? நம்ம ஓட்ட அதிகமாக இருக்கும், நம்ம அதை விட ரன்னிங் காஸ்ட் இது கம்மியாக இருக்குங்கிறக்காக தானே போகிறோம். இன்னைக்கு அதுக்கு அதிக காசு கொடுத்து எப்படி நம்ம வாங்குவோம்? அதுக்கு பெட்ரோலே போயிடலாமே அப்படின்ற ஒரு ஐடியா வரும். ஸோ அதனால் வந்து அது ஆல்மோஸ்ட் வந்து ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணியிருக்கு. ஆக்சுவல் சயின்ஸ் என்ன, ரிசர்ச்சர்ஸ் ஏன் வந்து இதை லைக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, டீசல் கம்பஷன் வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்டர் உள்ள ஃபியூல் இன்ஜெக்ட் பண்ணும்போது நமக்கு சில ஏரியாஸில் வந்து ரிச்சான மிக்சர் ஆகும், அங்கே சூட் பார்ட்டிகல்ஸ் கிரியேட் ஆக வாய்ப்புகள் இருக்குது, பிளாக் ஸ்மோக் உருவாகும். ஐசோபியூட்டனல் மாலிகுலில் ஆக்சிஜன் இருக்குது. ஆக்சிஜனோட மேஜர் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அது கம்பஷனை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அப்போ என்ன ஆகும்னா நீங்கள் இந்த டிபிஎஃப் வச்சு அந்த சூட் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து ட்ராப் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த சூட் பார்ட்டிகல்ஸே குறையும். அப்போ டிபிஎஃப் கிளாக் ஆவதற்கான வாய்ப்புகளும் குறையும், கரெக்ட் இல்லைங்களா? அப்புறம் ஸ்மோக் கம்மி, கிளீனராக பேர்ன் ஆகும், ஆக்சிடேஷன் பெட்டராக இருக்கும். ஸோ இதுதான் மிகப்பெரிய ஒரு அட்ராக்ஷன். எமிஷன் நாம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். இந்த டிபிஎஃப்லேயும் நிறைய பஞ்சாயத்துகள் வராது. கிளாக் ஆகுதுன்னு சொல்லி நம்ம பிரச்சனைக்குள்ளே போக வேண்டாம். ஏன்னா மாடர்ன் டீசல் இன்ஜின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டீசல் பர்டிகுலர் ஃபில்டர் இருக்கும், இல்லைனா செலக்டிவ் கேட்டலிட்டிக் ரிடக்ஷன் எஸ்சிஆர் வச்சிருப்பாங்க, இல்லைனா அந்த எக்ஸாஸ்ட் கேஸ் ரீசர்குலேஷன் இஜிஆர் அப்படின்றதும் இருக்கும். சூட் ரெடியூஸ் ஆச்சு அப்படின்னா டிபிஎஃப்க்கு லோடு ரெடியூஸ் ஆகும். அப்போ பொட்டன்ஷியலி என்னன்னா லெஸ் ரீஜெனரேஷன் ஆகும், மைலேஜ் சேர்த்து கிடைக்கும். ஸோ இது நமக்கு அட்வான்டேஜ் தான். லோவராக உங்களுக்கு வந்து சூட் அக்கமுலேஷன் இருக்கும்போது நமக்கு லாங் டேர்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டராக அது வந்து ஃபங்க்ஷனாலிட்டி கொடுக்கும். ஸோ இன்னும் வந்து ஃப்ளீட் டெஸ்டிங் அப்படின்றது கம்ப்ளீட் ஆகலை. கம்ப்ளீட் ஆச்சுன்னா இது மேபி வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்தியாவிலே ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. மைலேஜ் என்ன ஆகும்? இந்தியன் ஆடியன்ஸோட ஃபேவரட் கொஸ்டின் இதுதான் ப்ரோ. மைலேஜ் குறைஞ்சிருமா? ஆன்சர் கொஞ்சம் பாசிபிலிட்டி இருக்குது. ஒய்? எனர்ஜி டென்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டீசல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரேட்டர் ஐசோபியூட்டனல் கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஹை பிளெண்ட் யூஸ் பண்ணால் ஸ்லைட் ஹை பிளெண்ட், அதாவது 10% கிடையாது, ஒரு 30% 40% ரொம்ப ஹையர் பிளெண்டுக்குள்ளே போகிறாங்க அப்படின்னா இந்த மைலேஜில் ரிடக்ஷன் அப்படின்றது வரலாம். லோ பிளெண்டில் டிஃப்ரென்ஸ் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். இது மாதிரி ஏதோ பெட்ரோலுக்கு பண்ணியிருக்கலாமோ? அதான் சொன்ன மாதிரி கவர்மெண்ட்டோட கோல் மைலேஜை தாண்டி கிளீனர் எமிஷன் இருக்கணும், லோயர் க்ரூட் ஆயில் இம்போர்ட் இருக்கணும், பெட்டர் எனர்ஜி செக்யூரிட்டி இருக்கணும். அதை நோக்கி தான் போகிறாங்க. ஸோ வேர்ல்டில் இதை யாராவது யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இம்பார்ட்டன்ட் கிளாரிஃபிகேஷன், வேர்ல்டில் யாரும் E20 மாதிரி நேஷனல் வைட் ஐசோபியூட்டனல் டீசல் பிளெண்டை யூஸ் பண்ணலை. நாம தான் ஃபஸ்ட்டு. ரிசர்ச் நடந்துட்டு இருக்கிற கண்ட்ரிஸ் நாம தான் வந்து கொண்டு வந்தோம்னா மேஜராக நாம தான் வந்து முன்னுதாரணம் இருக்க போகிறோம். ரிசர்ச் நடந்த கண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ், சைனா, ஸ்வீடன், போலாந்து, ஸ்பெயின், இதெல்லாம் ரிசர்ச் நடந்துட்டு இருக்கு, பட் சக்ஸஸ்ஃபுல் ஆகலை. மீனிங் என்னன்னா இந்தியா இதில் சக்ஸஸ் ஆச்சுன்னா வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் மேஜர் லார்ஜ் ஸ்கேல் கமர்ஷியல் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுற கண்ட்ரீஸில் ஒன்றா இருக்கும் டீசலில். ஸோ இது மேபி இந்தியாவோட ப்ரௌட் மூமெண்ட்டாக கூட மாறலாம், ரொம்ப பயப்பட வேண்டிய விஷயத்தை தாண்டி. ஓகேங்களா? இவர் நிதின் கட்கரியோட பிளான் என்ன? அதுதான் எனக்கும் தெரியல ப்ரோ. அவர் என்ன பிளான்? அவர் 2029 ஜெயிக்கணும், அதுதான் அவங்க பிளான். இப்போ அதை விட்டுட்டு நீங்கள் மற்ற பிளான் என்னன்னு கேட்டுட்டு இருக்கீங்க ப்ரோ. போகிற பக்கம் பார்த்தா அவர் மேலே சோஷியல் மீடியாவில் அவ்வளோ கோவம் இருக்குது ப்ரோ. சோஷியல் மீடியாவில் அவரை போட்டு துவச்சிட்டு இருக்காங்க. என்ன அதெல்லாம் பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்குன்ற. அட நம்பியா, பார்த்தாலே அடிக்கணும் போல இருந்துச்சு. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். நீ வேணா பாரு தம்பி. யாரை முறைக்கிற? ஆமா மச்சான், முறைக்கிற மாதிரி தான் இருக்கு. என்ன முறைக்கிற? எதுக்குடா திருப்பி முறைக்கிற? எல்லாம் வாங்க, அடிக்கிறது ஆல்சிக்கிறீங்க. வா 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 வா. ஒரு பக்கம் இந்த எத்தனால் மீட்டிங் வேறு E100க்கு அப்ரூவல் வேறு கொடுத்துட்டாரு. சரிங்களா? அவரோட மெனி பீப்புள் திங்க் எமிஷன் ரீசன் தான் காரணம் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே நிதின் கட்கரி என்ன சொல்கிறாருன்னா, நான் க்ரூட் ஆயில் இம்போர்ட்டை ரெடியூஸ் பண்ணணும், ஃபார்மரோட இன்கம்மை அதிகப்படுத்தணும், இம்ப்ரூவ் எனர்ஜி செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லி நிதின் கட்கரி என்ன அந்த பயோஃபியூல்ஸை வந்து புஷ் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேங்களா? ஸோ அவர் விஷன் வந்து ரொம்ப 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 சிம்பிள். அதாவது ஃபார்மர் ஃபியூவலை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொடியூசராக மாறினா அப்படின்னா எத்தனாலுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஐசோபியூட்டனால் வரும்போது ஃபார்மருக்கு நல்ல இன்கம் வரும்னு சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆகும் போது தான் தெரியும் ஃபார்மருக்கு இன்கம் வருதா இல்லை கார்பரேட் உள்ள வந்து ஃபார்மருக்கு மாஸ் மார்க்கெட் ப்ரொடக்ஷன் அது போய் ஃபார்மர் கையில் கொடுப்பாங்களா? ஃபார்மர் வந்து விலை வைப்பாங்க, இப்போ மாதிரி தான் விலை வைப்பாங்க. பட் அதை விலை நிர்ணயம் பண்ணுறது இன்னொருத்தராக இருக்கும். அடிமட்ட ரேட்டுக்கு வாங்குவாங்க. வழக்கம் போல் அவங்க புலம்புவாங்க.
ஃபார்மருக்கு நல்லது நடந்ததுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஃபார்மருக்கு நல்லது நடக்குதுன்னா 20 கிலோமீட்டர் தரது ஒரு 12 கிலோமீட்டர் தந்தாலும் சரி ஒருத்தருக்கு அவங்களுக்கு நல்லது நடக்குதுன்னு போயிடலாம். பட் பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு. சரி, இந்த இந்தியா எப்போ இதை ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கும் பார்த்தீங்களா. கரண்ட் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பெக்டேஷன் 2026 பாலிசி நோட்டிஃபிகேஷன் ஃப்ரேம்வொர்க் வந்துடும். 2027 பைலட் எக்ஸ்பான்ஷன் நடக்க ஆரம்பிச்சிடும். 2027 நடக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. 2028 ஆன்வர்ட்ஸ் கமர்ஷியல் ஸ்கேலிங் பாசிபிலிட்டி ஜாஸ்தி. அதாவது பங்குக்கே வரும் வாய்ப்புகள் இருக்கு, வந்துடும். ஓகேங்களா. பட் ரிமெம்பர், இது அஃபிஷியல் டார்கெட் இல்லை, இண்டஸ்ட்ரியோட அசஸ்மெண்ட் தான். ஓகேங்களா. இப்போ இருக்கிறத வச்சு எவ்ரிதிங் டிபெண்ட்ஸ் ஆன் ப்ரொடக்ஷன் ஸ்கேல், காஸ்ட்டு, ஃபியூல் அவைலபிலிட்டி, ஓஎமோட அப்ரூவல்ஸை பொறுத்து தான் இது எல்லாமே டிபெண்ட் ஆகுது. பிக்கஸ்ட் ரிஸ்க் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்ரி ஃபியூலுக்கு ட்ராபேக் அப்படின்றது ஒன்று இருக்குது, ஐசோபுட்டனுக்கும் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாங் டேர்ம் இன்ஜெக்டர் டியூரபிலிட்டி கொஞ்சம் வந்து கேள்விக்குறியாகும். ஃபியூல் பம்போட வியர் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். ப்ரொடக்ஷன் எக்கனாமிக்ஸ் அப்படின்றது ஒன்று இருக்குது. இது எப்படி ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க, ஆல்ரெடி எத்தனை நாளுக்கு, இந்த பக்கம் ஐசோபுட்டனாலுக்கு எத்தனை நாளுக்கே நம்ம ஸ்டோரி தெரியும். அப்போ இந்த இது வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து மறுபடியும் டீசல் இன்ஜின்ஸ்லாம் நிறைய வர ஆரம்பிக்குமா? பாசிபிலிட்டிஸ் உண்டு ப்ரோ. இது வந்து கரெக்டாக பிளெண்ட் பண்ணிட்டாங்கன்னா எமிஷனை குறைக்க முடியும் ப்ரோ. அந்த கஃபே நாம்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேலன்ஸ் ஆகும். பட் என்னன்னா, ஒன்ஸ் நிப்பாட்டிட்டாங்கன்னா அது திரும்ப கொண்டு வரணும்னு நினைக்க மாட்டாங்க ப்ரோ. ஏன்னா இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஸ்விஃப்ட்டில் டீசலில் திரும்ப கொண்டு வரணும்னா பயங்கர மாஸ் மார்க்கெட்டில் அது விற்கும். அப்போ திரும்ப வந்து பொல்யூஷன் அதிகமாகும் ஓவராலாக. அதனால் அதில் கொண்டு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். பட் பெரிய எஸ்யூவிஸில் கண்டினியூ ஆகும். அது அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ டெஸ்டிங் இன்னும் கண்டினியூ ஆகுது, பார்ப்போம். 20 வருஷத்துக்கு முன்னாடி பெட்ரோலில் எத்தனால் பிளெண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் இன்றைக்கி அந்த டைமில் பதில் இல்லை. பட் இன்றைக்கி ஆன்சர் தெரியும், எஸ். இப்போ இந்தியாவில் அனதர் கொஸ்டின் கேட்குது, டீசலில் ஐசோபுட்டனால் பிளெண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஆன்சர் இன்னும் ஃபைனலாக தெரியல. பட் ஒன் திங் ஷியோர், டீசல் ஃபியூச்சர்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐசோபுட்டனால் தான் இருக்கும் எதிர்காலம். என்னை பொறுத்த வரைக்கும் டீசல் இருக்கணும்னா இது காப்பாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி இருக்கிற டீசல் வெர்சஸ் இன்னும் கொஞ்சம் க்ளீனரான டீசல் அப்படின்ற மாதிரி போகலாம். ஐசோபுட்டனாலோட பிளெண்ட் வந்து சக்சீட் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டிகேடில் இந்தியாவோட பிக்கஸ்ட் ஃபியூல் ரெவல்யூஷன் ஈவியில் இருக்காது, இதுவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்ப்போம். ஃபியூல் டேங்க்குள்ளே தான் எல்லாமே நடக்குது. அந்த ரெவல்யூஷனுக்கு பேர் ஐசோபுட்டனால். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த ஐசோபுட்டனால் டீசலுக்கு ஃபியூச்சர் இருக்கா, இல்லை பயோடீசல், இந்த ஹைட்ரோ ட்ரீட்டட் வெஜிடபிள் ஆயில், ஹைட்ரஜன் தான் வின் பண்ணுமா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஐ ஹோப் இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு டாபிக், இதை கொஞ்சம் அட்ரஸ் பண்ண நினச்சேன். ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி கிளாஸ் அட்டன் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால ஐ ஹோப் இந்த விஷயம் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். டீசல் பையர்ஸ்க்கு ஆக்சுவலாக இது நல்ல விஷயம் தான். ஆமாம். எத்தனால் மிக்ஸ் மாதிரி பயப்பட வேண்டியதில்லை. டீசல் பையர்ஸ்க்கு இது நல்ல விஷயம் தான். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் முக்கியமே சொல்கிறதா, ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி போய் குடும்பம் இருக்கும், அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக முடியதில்லை நம்பி நேசிக்கிற குடும்பம் இருக்கா. சேச்சர் வேணாம், பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டாடா, டேக் கேர், பாய்.